ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்ன டே அப்படின்னா என்னோட அனிவர்சரி. ஸோ அனிவர்சரிக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூபா டைவிங் போகிறோம். ப்ரோ வாட்டர் ஆக்டிவிட்டி. ஆமாம், அதான் வந்து இன்றைக்கி அவ்வளோ தர சர்ப்ரைஸ் கிஃப்ட். எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக சர்ப்ரைஸ் அப்படின்னு ஏமாற்றி வச்சுருக்கேன். அதனால் போயிட்டு அங்கே எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி காலையில் வந்து மணி 6:45 8 மணிக்குள்ள வர சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள் கிளம்புனா தான் கரெக்டாக 7:30 7:45 போக முடியும். ஆனால் கிளம்பியாச்சு. நம்மளாச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் நம்ம ஸ்கூபாவுக்கு வந்திருக்க இடம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கூபா டைவிங் லங்காவின்னு இருக்கா, அந்த இடம் தான் அது. ஸோ இப்படி தான் சுற்றி இருக்குது இந்த இடம். இந்த லொக்கேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ரெடி ஆகிட்டியா? இதுதான் வந்து என்னோட காஸ்டியூம். எனக்கும் இருக்குது. நான் வந்து பாதி தான் போட்டிருக்கேன். இதுதான் எங்களோட ஷூ. இதுதான் நாங்கள் போட்டுக்கிறோம். இது வந்து மாஸ்க். அங்கே போயிட்டு என்ன காமெடி பண்ண போகிறேன்னு தெரியல கைஸ். ஓகே, see you there. இப்போ வந்து நாங்கள் வந்து நடு கடலுக்கு வந்துட்டோம் ஸ்கூபா பண்ணுறதுக்கு. இது எங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி. இங்கே தான் வந்து ஸ்கூபா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எங்களோட கேப்டன். இவர் வந்து ஜாலியான டைப்பு. நான் வந்து இவர்கிட்ட தான் எல்லா டவுட்ஸும் கேட்டேன் வர்ற வழியில். இது என்ன பண்ணுவாங்க, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அவரும் சலிக்காமல் சொல்லி கொடுத்துட்ருந்தார். கொஞ்சம் ஜாலியான டைப்பும் கூட. அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணோம். அதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்னார்க்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்னார்க்லிங்னால் ஃபஸ்ட்டு மேல் சர்ஃபேஸ்லேருந்து பண்ணுவாங்க. ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் நானும் அவனும் வந்து ஸ்னார்க்லிங் பண்ணிகிட்ருந்தோம். இது ஸ்னார்க்லிங் வீடியோ தான். இப்போ பாருங்கள், அவன் வந்து சிலிண்டர் மாட்டிக்கிட்டு இருக்கான். நாங்கள் வந்து ஸ்னார்க்லிங் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் ப்ரோ, நம்ம பண்ண போகிறது என்ன, ஸ்னார்க்லிங்கா? இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணோம். இப்போ வந்து ஸ்கூபா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அவன் வந்து இது போட்டிருக்கான். இப்படி காமிக்கணும். No need? Okay. Jump on it. இது வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் விழுகும்போது போட்டுக்கு அடியில் போயிட்டேன். அது எனக்கு கண்ணு தெரியல. அதனால் நான் திணறிட்டேன். அந்த பைப்பை எடுத்து விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால. அப்புறம் அங்கே இருக்கவங்க தான் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நீமோ ஃபிஷ்ஷு. இந்த நீமோ ஃபிஷ் வந்து தனியாக நாங்கள் ஸ்விம் பண்ணி பார்த்ததே இல்லை. ஒரு 2-3 நீமோ ஃபிஷ் பார்த்தோம். அது எல்லாமே கோரலுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறேன்னு கோரலை பிடிச்சிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி என் கையில். அப்புறம் சரியாயிடுச்சு. பட் அது மாதிரி பண்ணாதீங்க. அவங்களே சொல்லுவாங்க அது தொடக்கூடாது அப்படின்னு. சும்மா அந்த மாதிரி வச்சு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கியூபாக்கு வந்து எங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் டைம். நாங்கள் 2 டைவ் பண்ணோம். ஒரு டைவுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வந்துட்டோம். கிரவுண்ட் டச் பண்ணிட்டோம். ஸோ இப்போயும் பாருங்கள் அந்த நீமோ ஃபிஷ் வந்து அந்த கோரலுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கும். ஸோ தாண்டி வரவே வராது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகாமல் பொறுமையாக பண்ணணும். நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன், தொடாத அப்படின்ட்டு. இந்த கோரல் ரொம்ப பெரிய கோரலாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப படத்தில் பார்க்குற மாதிரி, நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எங்களோட 20 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் எங்கள் போட்டுக்கும் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு லன்ச் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த டைவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்போம். காய்ஸ் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு ஸ்டிக்கி ரைஸ், எக் அண்ட் ஃப்ரைட் சிக்கன் இதுதான் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பாடு நல்லா தான் இருக்குது. அதுதான் எங்களோட டீம்மேட்ஸ். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி திரும்ப டைவ் பண்ணும்போது காமிக்கிறேன். பாய்.
ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா அந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்டரே சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி கை பண்ணோம் அப்படின்னா அந்த மீன் வந்து நம்மளை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நம்ம இப்படி பண்ண அந்த மீனோட ஃபோக்கஸ் வந்து நம்ம மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோரல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஷையாகி உள்ளே போய்க்கும். திரும்ப அதுவே கொஞ்சம் நேரம் வரும். கொஞ்சம் நேரத்தில் இதை பாருங்கள் பண்ணுவான். இந்த செகண்ட் டைப்பில் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷை விட நிறைய கோரல்ஸ் தான் இருக்கும். அப்படியே நிறைய டைப் ஆஃப் கோரல்ஸ். பெரிய ஃபிஷ்லாம் அவ்வளோலாம் பார்க்கல நாங்கள். குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் நாங்கள் நிறைய பார்த்தோம். இதுவும் செகண்ட் டைமுமே எங்களுக்கு 20 minutes கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு காஸ்ட் எல்லாம் சொல்கிறேன். இப்போது நாங்கள் இந்த ஸ்கியூபா பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா பெர் ஹெட்டுக்கு 495 RM ஆச்சு. வித் டேக்ஸ் 2% அப்படின்னு பார்க்கும்போது 1030 RM ஆச்சு. அதுக்கப்புறம் வீடியோ அசிஸ்டன்ட், கோப்ரோ, வாட்டர் ப்ரூஃப் கியர் அதெல்லாம் சேர்த்து ஒரு 100 RM. டோட்டலாக இந்தியன் ருபீஸ்க்கு 22,000 ஆச்சு. கைஸ், எங்களோட ஆக்டிவிட்டி இன்னைக்கோட முடிஞ்சிடுச்சு. ஸோ ரூமுக்கு தான் போக போகிறோம். அதோட இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறோம். பாய்.